வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். விரைவில் ஆசாத் மௌலானா இலங்கையில் அரசு தரப்பு வெளியிட்ட தகவல். தமிழக பகுதியில் வெடுக்கப்படும் முக்கிய மாவீரர் துயிலும் இல்லம் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை. மன்னார் காற்றாலை திட்டத்தால் இடம்பெயரும் பறவைகளுக்கு ஆபத்து. வெளியான அதிர்ச்சி தகவல். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் பாரிய போராட்டம். அமெரிக்காவை தாக்கவுள்ள மிகப்பெரிய சுனாமி தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சாட்சியம் வழங்க தயாராக இருப்பதாக கூறப்படும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் ஊடக செயலாளரான ஆசாத் மௌலானாவை விரைவில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஆசாத் மௌலானாவின் சாட்சியங்களை உள்ளடக்கிய சேனல் 4 காணொலியில் சாட்சியம் வழங்கிய ஏனையவர்களையும் விசாரணைக்காக இலங்கைக்கு அழைப்பது தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். எந்தவொரு குற்றச் செயல்களிலும் எவரேனும் ஒருவர் ஈடுபட்டால் தகுதி தராதரம் பாராது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆசாத் மௌலானாவை விசாரணைகளுக்காக இலங்கைக்கு அழைத்து வரும் விடயத்தை அமைச்சர் விமல் ரத்நாயக்கவும் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு வவுணதீவு தாண்டியடி மாவீரர் துயிலும் இல்லம் உள்ள காணியின் ஒரு பகுதியை விடுவிப்பதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் பங்கு பெற்றதுடன் நேற்று இடம்பெற்ற மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வவுணதீவு தாண்டியடி மாவீரர் துயிலும் இல்ல காணியில் விசேட அதிரடிப்படை முகாம் அமைந்திருக்கிறது என்றும் அந்த காணியினை விடுவித்து மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏற்ற வகையில் மாற்றியமைத்து வழங்குமாறும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இதன்போது கோரியிருந்தார். எனினும் அந்த காணியினுள் நிரந்தர கட்டிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறு துயிலும் இல்லம் இருந்ததற்கான அடையாளங்கள் இல்லை என்றும் விசேட அதிரடிப்படை முகாமின் அதிகாரி ஒருவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் முழுமையாக இல்லாவிட்டாலும் குறித்த காணியில் மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கு ஒரு பகுதியினை விடுவிக்குமாறு கூறியுள்ளார். இதன்படி நேரடியாக களவிஜயம் மேற்கொண்டு காணியின் ஒரு பகுதியினை விடுவிப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதன்போது தெரிவித்துள்ளார். மன்னாரில் அமைக்கப்படும் காற்றாலை மின் திட்டம் இடம்பெயரும் பறவை இனங்களுக்கு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என காணி மற்றும் விவசாய மறுசீரமைப்பு திட்டம் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பில் காணி மற்றும் விவசாய மறுசீரமைப்பு திட்டத்தின் உறுப்பினர் சஜீவ சாமிக்கர தெரிவிக்கையில், மன்னாரில் அமைக்கப்படும் காற்றாலை மின் திட்டத்தில் மன்னார் தீவின் தெற்கு கரை பகுதி இடம்பெயரும் பறவைகள் வரும் வழித்தடங்களாகும். ஆனால் ஒரு பறவையை கூட காணவில்லை என மின்சக்தி அமைச்சர் கூறுகிறார். அவருக்கு தெரியாவிட்டால் அது தொடர்பில் இருக்கும் நிபுணர்களுடன் கலந்துரையாடி இருக்கலாம். பொறியியலாளர் ஒருவருக்கு சூழலியல் தொடர்பில் தெளிவற்றிருக்கலாம். அதற்கான சூழலியலாளர்களுடன் கேட்டு அறிந்திருக்கலாம். அமைச்சரின் கூற்று சமூகத்தில் பிழையான கருத்தியலை உருவாக்கலாம். குறித்து காற்றாலை அமைக்கப்படும் தொகுதி பெருமளவிலான பறவை இனங்கள் வருவதை முற்றாக தடுத்துவிடும். இது பாரிய சூழலியல் பாதிப்பாகும் என கூறியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட முத்துநகர் பிரதேசத்தில் உள்ள 800 ஏக்கர் விவசாய நிலங்கள் அடாத்தாக கைப்பற்றப்பட்டு இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளதை கண்டித்து முத்துநகர் விவசாயிகள் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு முன்னால் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது போராட்டத்தில் சமூக செயற்பாட்டாளர் வசந்த முதலிகே போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்கள் கருத்து தெரிவிக்கையில், முத்துநகரில் 1972 ஆண்டு முதல் நாம் விவசாயம் செய்து வருகிறோம். 352 குடும்பங்கள் 5000 பேரின் வாழ்வாதாரம் இந்த நிலங்களிலே தங்கியுள்ளன. நாங்கள் இது தொடர்பில் திருகோணமலையில் உள்ள அனைத்து அதிகாரிகளையும் சந்தித்து பிரச்சினை தொடர்பில் தெரிவித்தும் எவ்வித தீர்வும் கிட்டவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் பசிபிக் கடற்கரையில் உள்ள காஸ்கேடியா துணை மண்டலம் என அழைக்கப்படும் பகுதியில் அடுத்த 50 ஆண்டுகளுக்குள்
மிகப்பெரிய சுனாமி ஏற்படக்கூடும் என்று வர்ஜீனியா டெக் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் குழு எச்சரித்துள்ளது. வடக்கு கலிபோர்னியாவிலிருந்து வான்கூவர் தீவு வரை சுமார் 600 மைல் நீளமான இந்த பகுதி மிகப்பெரிய பூகம்பங்களின் மண்டலம் என அவர்கள் கூறுகின்றனர். அத்துடன் அப்பகுதியில் 8.0 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவிலான நிலநடுக்கத்துக்கு 15% வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மத்திய செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.